வணக்கம். சாணக்கிய சபதம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது ஒரு மன்னரை கொல்ல சதித்திட்டம் தீட்டப்பட்ட கதை. அதை ஒரு மனிதன் தனது புத்திசாலித்தனத்தால் எப்படி முறியடித்தான் என்பதையும், துரோகம், சூழ்ச்சி, அரசியல் அறிவு, இந்த மூன்றையும் ஒரே மனிதன் எப்படி கட்டுப்பாட்டில் வைத்தான் தெரியுமா? அவர்தான் சாணக்கியர். ஒரு கண்ணாடி பின்னால் மறைந்திருந்த மரணம், ஆனால் அதை கண்டுபிடித்த ஒரு கூர்மையான அறிவு. இது சாதாரண கதை அல்ல, இது ஒரு பேரரசை காப்பாற்றிய புத்தியின் சக்தி. வாங்க அந்த அதிர்ச்சி தரும் உண்மைக்குள் நுழைவோம். குமாரபவன் என்றொரு மாளிகையை கட்டி வந்தார் சந்திரகுப்தர். கட்டடப் பணியாள் ஒருவரை தன்வசம் வளைத்தார் அமத்யா. அவரிடம் தன் சதித்திட்டங்களை கூறினார். இதோ பாரப்பா, நீ உனக்கொரு காரியம் செய்ய வேண்டும். படுக்கையறை வேலைப்பாட்டில் கொஞ்சம் மாற்றம் செய்தால் போதுமானது. கட்டில் வைக்கும் இடத்துக்கு பின்னால் ஒரு சுவர் வருகிறதல்லவா, அதில் கண்ணாடியை பொருத்திவிடு. அதன் பின்னால் 2 ஆள்கள் ஒளிந்து கொள்வதற்கு வாகாக வழி அமைக்க வேண்டும். அப்போதுதான் தாராளமாக ஒளிந்து கொண்டு மன்னரை கொல்ல முடியும். ஒரு பெரிய தங்கக் கட்டிகள் கொண்ட மூட்டையை அந்த ஊழியர் கையில் திணித்தார் அமத்யா. வேலை கச்சிதமாக நடந்தேறியது. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதபடி கண்ணாடிக்கு பின்னால் 2 ஆள்கள் ஒளிப்பதற்கான ஏற்பாடுகள் அணமைக்கப்பட்டிருந்தன. குமாரபவனுக்கு அரண்மனையை மாற்றும் திட்டத்தில் இருந்தார் சந்திரகுப்தர். ஆனால் சாணக்கியர் தடுத்தார். இரு, நான் போய் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு குமாரபவனுக்கு சென்றார். படுக்கையறைக்கு சென்றார். கண்ணாடி இருந்த இடம் தவறாக இருப்பதாகப்பட்டது. யாரங்கே? இந்த கண்ணாடியை தூக்கி முன்னால் உள்ள அணறையில் வையுங்கள். அந்த வரைபடத்தை எடுத்து வந்து கண்ணாடி இருந்த இடத்தில் மாட்டுங்கள். அப்போதுதான் கண்ணாடிக்கு பின்னால் 2 வாள்கள் ஒளித்து வைக்கப்பட்டதை பார்த்து துணுக்குற்றார் சாணக்கியர். தகவல் கேள்விப்பட்ட அமத்யா ரக்ஷாசா உடனே பாடலிபுத்திரத்தில் இருந்து தப்பி ஓடினார். ஆனால் சாணக்கியர் அவரை விடவில்லை. மனைவி குழந்தைகளை நண்பர் ஒருவர் வீட்டில் ஒளித்து வைத்திருந்தார் அமத்யா. அதை கண்டுபிடித்து விட்டார் சாணக்கியர். அமத்யாவின் நண்பர் நட்பு கருதி சாணக்கியர் மிரட்டியும் உண்மையை சொல்லாமல் மறைத்தார். எங்கு அடித்தால் எங்கு வலிக்கும் என்பது சாணக்கியருக்கு அத்துப்படி. அமத்யாவின் நண்பரையும் அமத்யாவின் குடும்பத்தையும் தூக்கிலிடும்படி உத்தரவிட்டார். இந்த செய்தியை ஒற்றர்கள் வாயிலாக அமத்யாவின் காதில் விழும்படியும் செய்தார். அப்படியே நடந்தது. செய்தி கேட்டு பதறி ஓடி வந்தார் அமத்யா. சாணக்கியரே, தவறு முழுக்க என் மீதுதான். என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஆனால் என் நண்பரையும் என் குடும்பத்தையும் பழிக்கு பழி வாங்கிவிடாதீர்கள். சாணக்கியர் புன்னகை செய்தார். சரி, நீ சொல்வதை நான் கேட்கிறேன். நான் சொல்வதை நீ கேட்கிறாயா? நிம்மதி பெருமூச்சு விட்டார் அமத்யா. இந்த நாட்டின் பிரதம மந்திரியாக உன்னை நியமிக்கிறேன். மகத நாட்டு மீது நீ கொண்டுள்ள பற்று எனக்கு தெரியும். மந்தர்கள் அழிந்தால் என்ன, மகத நாடு சிறப்புற இருக்க உன் போன்ற சக்திகள் எனக்கு தேவைப்படுகின்றன. பதவியும் மன்னிப்பும் ஒரே சமயம். அமத்யா வியந்து போனார். வட இந்தியா முழுக்க மௌரிய பேரரசு அமையாமல் இருந்திருக்குமானால் ஒருவேளை இந்திய வரலாறு திருத்தி எழுதப்பட்டிருக்கலாம். அந்த அளவுக்கு அரண் போல இந்தியாவை கிரேக்கர்களிடமிருந்து காப்பாற்றிய பெருமை சாணக்கியரையும் சந்திரகுப்தரையும் சாரும். அப்போது அலெக்சாண்டர் இறந்துபோய் இந்திய அரசுகள் நிம்மதி பெருமூச்சு விட்ட காலம். ஆனால் சாணக்கியர் கவனமாக இருந்தார். ருசி கண்ட பூனை கிரேக்கம் மீண்டும் தன் உணவை தேடி இந்தியா பக்கம் நிச்சயம் வரும். அலெக்சாண்டர் இல்லாவிட்டால் என்ன, நிச்சயம் அவரது படைத்தளபதிகளில் ஒருவர் கட்டாயம் இந்தியாவை, குறிப்பாக வட இந்தியா மீது படையெடுக்க நேரிடும். ஆகவே எப்போதும் போர் புரிய தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று சந்திரகுப்தருக்கு எச்சரிக்கை விடுத்தார் சாணக்கியர். இந்தியாவை கிரேக்க காலனியாக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சூளுரைத்தார் சந்திரகுப்தர். பதவியேற்ற மறுநிமிடம் மகத நாட்டு ராஜ்யத்தை மேலும் நீட்டித்து கொண்டே போனார் சந்திரகுப்தர். பாரசீக எல்லையிலிருந்து கிழக்கே வங்கள விரிகுடா கடல் வரை தன் சாம்ராஜ்யத்தை விஸ்தரித்தார் சந்திரகுப்தர். அலெக்சாண்டரின் மாசிடோனிய படை ஆளுக்கு தோகாக அமர்த்தப்பட்ட சத்ரபதி ராஜ்யத்தை பூண்டோடு அழித்தார். ஹிமாச்சல் மற்றும் பஞ்சாப் ராஜ்யங்களை பதவியேற்ற சில மாதங்களில் கைப்பற்றினார். சந்திரகுப்தரின் 24 ஆண்டுகால ஆட்சியில் மிக முக்கிய நிகழ்வாக இன்றைக்கும் நினைவு கூறப்படுவது கிரேக்கர்களை அவர் சாணக்கியரின் வழிகாட்டலின்படி ஓட ஓட விரட்டியதுதான். கிமு 323 அலெக்சாண்டர் சாகும்போது அவர் அருகில் இருந்தவர் கிரேக்க படைத்தளபதியான செலூக்கஸ். அலெக்சாண்டர் விட்டு சென்ற பணியை அவர் தொடர நினைத்தார்.
சாணக்கியரின் எண்ணம்படியே அவர் சிந்து நதியை கடந்து இந்தியாவுக்குள் நுழைந்தார். 6,00,000 வீரர்கள் அடங்கிய காலாட்படைகள், 30,000 குதிரைப்படைகள், 10,000 யானை படைகள் என மிகப்பெரிய ஒரு பலத்துடன் சண்டைக்கு தயாராக இருந்தார் சந்திரகுப்தர். செலூக்கஸ் மகத நாட்டை நோக்கி வருவது தெரிந்து சாணக்கியர் மன்னரிடம் சொன்னார். பார்த்தாயா சந்திரகுப்தா, நான் அப்போதே சொன்னேன் அல்லவா, தேன் குடித்தவன் புறங்கையை நக்காமல் விடமாட்டான். இனிமேல் அவன் ஒரு அடி கூட முன்னேறக்கூடாது. கிளப்பு உன் படைகளை என்று பச்சை கொடி காட்டினார் சாணக்கியர். போர் எத்தனை நாள் நடந்தது என்கிற விவரங்கள் கிடையாது. ஆனால் போரில் வெற்றி பெற்று கிரேக்க படைகளை ஒரே அடியாக வெளியே விரட்டினார் சந்திரகுப்தர். கிரேக்கர்களின் கவடுகள் ஒன்று கூட இந்தியாவில் இருக்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டு உக்கிரத்தோடு போரிட்டார். யானையின் மீது அமர்ந்து சந்திரகுப்தர் சர்வசாதாரணமாக போரிட்டார் என்று பண்டைய ரோமானிய வரலாற்று ஆசிரியர் ஜஸ்டின் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இந்திய மன்னர் பற்றி வெளிநாட்டவர் பாராட்டி எழுதும்போது அதுவே ஒரு பெரிய சான்றாக அமைந்து விடுகிறதல்லவா? போரில் தோல்வியடைந்த கிரேக்க படையின் தலைவர் செலூக்கஸ் கிரேக்க ஆட்சியின் எல்லைக்குட்பட்ட காபூல், ஹெராட், கண்டஹார், பலூச்சிஸ்தான் என ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானத்தையும் சந்திரகுப்தருக்கு தாரை வார்த்தார். அடுத்தது அவர் செய்ததுதான் ஆச்சரியம். தன் மகளை சந்திரகுப்தருக்கு மனம் முடித்தார். எல்லாம் நல்லதற்கே என்று ஆசி வழங்கினார் சாணக்கியர். பொற்கால ஆட்சி. இந்தியாவில் மௌரியர்களின் ஆட்சி காலத்தை பொற்காலம் என்பார்கள். மகதம் என்று அழைக்கப்பட்ட பீகார் மாநிலத்தில் இப்போது பாட்னா என்று அழைக்கப்படும் பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தவர் சந்திரகுப்தர், முதல் மௌரிய பேரரசர். பரந்த இந்தியாவை தன் காலடிக்குள் கொண்டு வந்தவர். இந்தியாவின் முதல் சக்கரவர்த்தி என்கிற பெருமை இவருக்கு உண்டு. 24 ஆண்டுகள் ஆட்சி புரிந்து வரலாற்றில் இடம்பெற்றார் சந்திரகுப்தர். ஒரே காரணம், சாணக்கியர். விவேகமான திட்டங்களை வகுப்பவருக்கு சாணக்கியர் என்று பெயர் சூட்டும் அளவுக்கு சரித்திரத்தில் இடம்பெற்றார் சாணக்கியர். சந்திரகுப்தர் தன்னனை தோற்கடித்தபின் 2 ஆண்டுகள் கழித்து மெகஸ்தனீஸ் என்கிற தன் தூதுவரை நட்பின் அடிப்படையில் மகத ராஜ்யத்துக்கு அனுப்பினார் செல்யூக்கஸ். அதுவரைக்கும் இந்தியர்கள் என்றால் ஏளமாக நினைத்த மெகஸ்தனீஸுக்கு மகத ராஜ்யம் ஆச்சரிய பகுதியாக காட்சியளித்தது. அவர் மகத ராஜ்யம் பற்றி தனது இண்டிகா நூலில் இவ்வாறு வர்ணிக்கிறார். 4,00,000 மக்கள் தொகை கொண்ட பாடலிபுத்திர நகரத்தை இவ்வளவு தூய்மையாகவும் இவ்வளவு நேர்மையான நிர்வாக அணைப்போடும் நடத்த முடியுமா என்று நான் ஆச்சரியப்பட்டேன். மன்னரின் மெய்க்காவலர்களாக பெண்கள் நியமிக்கப்பட்டது இன்னொரு ஆச்சரியம். பல்வேறு போர் பயிற்சிகளும் தக்க சமயத்தில் விவேகமாக நடந்து கொள்ளும் தன்மையும் பெண்களுக்கு அதிகமாக உண்டு என்று சாணக்கியர் தெரிவித்தார். மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் துடிதுடித்து போகிறார் மன்னர். நாள் முழுவதும் அரசவையில் உட்கார்ந்து மணிக்கணக்காக மக்களுக்கு நல்லது செய்வது பற்றி பேசுகிறார்கள், யோசிக்கிறார்கள். இன்னொரு ஆச்சரியம், மன்னர் அடுத்தவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கிறார். என் வாழ்வில் இப்படி ஒரு அரசவையை காண்பேனா என்பது சந்தேகமே. இத்தனை அதிசயத்துக்கும் பின்னால் சாணக்கியர் இருக்கிறார் என்பதை கேட்கும்போது அவர் மீது அதிக மதிப்பு உண்டாகிறது. சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், டாலமி, பித்தகோரஸ் போன்ற உலகத்தின் தலை சிறந்த ஞானிகள் வரிசையில் சாணக்கியருக்கும் ஓர் இடம் உண்டு என்பனவே மெகஸ்தனீஸின் பாராட்டுகள் வெளிப்படுத்துகின்றன. வட இந்தியா மட்டுமின்றி மகத சாம்ராஜ்யத்தை தெற்கை கர்நாடகம் வரைக்கும் விரிவுபடுத்தினார் சந்திரகுப்தர். தன் கடைசி காலத்தை கர்நாடகத்தில் உள்ள ஸ்ரவணபெல்காலாவில் கடித்தார். அவர் மைசூரில் வசித்தபோது இறந்து போனார். இந்தியாவில் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை நிறுவிய முதல் சக்கரவர்த்தி என்று பெருமை பெற்ற சந்திரகுப்தரின் மறைவுக்கு பிறகு அவரது மகன் பிந்துசாரர் கிமு 298 ஆட்சியில் அமர்ந்தார். சந்திரகுப்தர் மறைவுக்கு பிறகு மிகவும் துவண்டு போனார் சாணக்கியர். ராஜ வாழ்க்கை பற்றிய சிந்தனையிலேயே தன் வாழ்க்கை முழுவதும் கழிந்து விட்டதே என்று எண்ணினார். நினைத்த வாழ்க்கை அமைவது என்பது மிக கடினம். ஆனால் சாணக்கியருக்கு அமைந்தது. அவருடைய அரசியல் அறிவு யாருக்கும் பிடிபடாதது. எந்த பின்புலமும் இன்றி அறிவை மட்டும் ஆயுதமாக கொண்டு பாடலிபுத்திரம் வந்து சந்திரகுப்தரை தத்தெடுத்து கலைகளை கற்றுக் கொடுத்தார் சாணக்கியர். சொன்ன சொல்படி நந்த வம்சத்தை காணாமல் போகச் செய்தார். மேலும் ஒரு அரசன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றொரு நீதியை வகுத்தார்.
வெளிநாட்டவர் இந்தியாவின் நிர்வாக அமைப்பு கண்டு மூக்கில் விரல் வைக்கும்படி அவருடைய செயல் திட்டங்கள் அமைந்தன. எல்லா சுகங்களையும் பார்த்தாகிவிட்டது. வெற்றிகள், தோல்விகள், ஏமாற்றங்கள், பழியாங்கல்கள், துரோகங்கள், சூழ்ச்சிகள் என வாழ்க்கையின் அனைத்தையும் ருசித்தவர் சாணக்கியார். பிந்துசாரர் அரியணை ஏறியவுடன் அவர் செய்த முதல் காரியம் சாணக்கியரின் உயிருக்கு வேட்டு வைத்ததுதான். சாணக்கியரின் இறப்பு பற்றி சான்றுகள் கூறுபவை இவைதான். சந்திரகுப்தரின் உணவில் அவ்வப்போது விஷம் கலந்து வைத்து கொடுத்தார் சாணக்கியர். எப்போதாவது எதிரிகளால் விஷம் வைத்து கொல்லப்படும் சந்தர்ப்பம் நேருமாறையில் விஷம் சந்திரகுப்தனை தாக்காத வண்ணம் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்தார் சாணக்கியர். ஆனால் ஒரு முறை சந்திரகுப்தரின் மனைவி துர்தா தன் ஆணவருக்கு வைத்திருந்த உணவை உண்டுவிட்டார். அப்போது அவர் கர்ப்பிணியாக இருந்தார். உடனே சாணக்கியர் ஒரு வேலை செய்தார். துர்தாவின் வயிற்றை கிழித்து சந்திரகுப்தரின் வாரிசுக்கு எந்த பாதிப்பும் வராமல் காப்பாற்றினார். பின்னர் பிந்துசாரர் பதவியில் அமர்ந்தபோது வழக்கம் போல அரசியல் குருவாக செயல்பட்டார் சாணக்கியர். ஆனால் பிந்துசாரரின் அமைச்சரவையில் இருந்த சுபாந்து என்கிறவருக்கு சாணக்கியரை பிடிக்காமல் போனது. இதனால் அவர் பிந்துசாரரிடம் அவருடைய பிறப்பு ரகசியங்கள் பற்றி கூறினார். தன் தாயின் சாவுக்கு காரணமான சாணக்கியர் இனி தன் கண் முன்னால் இருக்கக்கூடாது என்று பிந்துசாரர் கர்ஜிக்க மனம் நொந்து மாளிகையை விட்டு வெளியேறினார் சாணக்கியர். ஆனால் பின்னர் தன் நலனுக்காகத்தான் சாணக்கியர் அவ்வாறு செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பிந்துசாரர் உடனே சாணக்கியரை திரும்ப அழைக்கச் சொன்னார். ஆனால் சாணக்கியர் வேறொரு காரியம் செய்தார். தன் சொத்துகள் அனைத்தையும் ஏழைகளுக்கு வழங்கிவிட்டு பாடலிபுத்திரத்தை விட்டு வெளியேறினார். சாணக்கியரை தேடிச் சென்ற சுபாந்து ஒரு வழியாக சாணக்கியரை கண்டுபிடித்து கூட்டி வந்தார். வரும் வழியில் எப்படியாவது சாணக்கியரை தீர்த்து கட்ட முடிவு செய்த சுபாந்து நயவஞ்சகமாக சாணக்கியரை வைக்கோல் போரில் வைத்து தீயிட்டு கொளுத்தினார். நெருப்பு அடங்கிய போது அந்த பகுதி முழுக்க சாம்பதாக கிடந்தது. சாணக்கியரின் கூற்றுப்படி உயிர் நீத்தலும் சாணக்கியரின் கூற்றுதான். கடன் வாங்கினால் ஒரு பைசா குறையாமல் திருப்பி தந்துவிட வேண்டும். உன் எதிரியை அழிக்கும் போது சிறிய சுவடு கூட இல்லாமல் அழித்துவிட வேண்டும். நினைவில் வை, சாணக்கியர் ஒரு மனிதர் மட்டுமல்ல, ஒரு யுகத்தின் அறிவு. அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பாடம். அவர் எடுத்த முடிவுகள் ஒரு தந்திரம். நண்பனை கூட பயன்படுத்த தெரிந்தவர், எதிரியை கூட நாட்டிற்கு மாற்ற தெரிந்தவர். அதனால்தான் ஒரு சாதாரண ஆசான் இந்தியாவின் மிகப்பெரிய பேரரசை உருவாக்கினார். இறுதியாக ஒன்று மட்டும் நினைவில் வை, அறிவால் வெல்ல முடியாத போரே இல்லை. அடுத்த கேள்வி, நீ வாழ்க்கையை உணர்ந்து வாழ்கிறாயா அல்லது சாதாரணமாக கடக்கிறாயா? இதுதான் சாணக்கியர் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய வாழ்க்கை பாடம். மீண்டும் ஒரு சாணக்கியர் கதையுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.